சொல்லக்கூடிய இந்த எப்சம் உப்பு கரைசலை வந்து நாம் அந்த செடிகளுக்கு கொடுக்கும்போது அந்த செடிகளில் மிளகாயும் சரி தக்காளியும் சரி நல்லா அருமையாக சூப்பராக வரும், அழகாக வரும், பெருசு பெருசாக வருங்க. அந்த காய்களும் தக்காளியெல்லாம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருங்க. உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலையும் இது போல் செடிகள் வந்து இலைகள் வந்து மஞ்சள் நிறத்தில் மாறுது, இலைகள் வந்து காஞ்சி போகுது, எதனாலன்னு தெரில அப்படின்னு ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு 4 லிட்டரு தண்ணிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டுமே இருந்தாவே போதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு விபி நேச்சுரல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த மாடி தோட்டம் வச்சுட்டு இருக்க நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. மாடி தோட்டம் வச்சுட்டு இருக்க நண்பர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு தோட்டம் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குற செடியில் திடீர்னு ஒரு நோய் தாக்குதல் ஏற்படுது அப்படின்னா அந்த நோய் தாக்குதல் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்காது. இந்த செடிகள் இலைகள் வந்து பார்த்தோம்னா இது போல் பாருங்கள், மஞ்சள் நிறத்தில் மாறுது பாருங்கள், அப்படியே மஞ்சள் நிறத்தில் மாறி இந்த இலைகள் காயுது. அப்போ இது போல் செடிகளில் வந்து இலைகள் மஞ்சள் நிறத்தில் மாறி இந்த இலைகள் எல்லாம் காஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா இந்த செடி வந்து காஞ்சி போகிற மாதிரி வரும். அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா மெக்னீஷியம் தேவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாங்க. அதாவது செடிகளில் இந்த நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலைகளுடைய நரம்புகள், இந்த நரம்புகள் எல்லாம் வந்து மஞ்சள் நிறத்தில் மாறும். அது மட்டும் இல்லாமல் இலைகள் வந்து மஞ்சள் நிறத்தில் முழுமையாக மாறிடும். அப்போ இந்த இலைகள் காஞ்சிடும். இந்த இலைகள் காஞ்சா இந்த செடியை இறந்து போயிடும். அப்போ இந்த செடிகளுக்கு இந்த மெக்னீஷியத்தை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நம்ம முழுசாக பார்க்கலாம். இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். அதாவது என்னென்னா இந்த எப்சம் உப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு உப்பை தண்ணியில் போட்டு கரைச்சி நம்ம அந்த தண்ணீரை நம்ம இந்த செடிகளின் வேர் பகுதிக்கும் இந்த இலைப்பகுதிகளுக்கும் தெளிச்சோம்னா இந்த செடிக்கு வந்து அந்த மெக்னீஷியம் வந்து கிடைச்சிடும். செடியும் வந்து நல்ல ஆரோக்கியமான முறையில் வளருங்க. இந்த எப்சம் உப்பை நாம் எந்த முறையில் வந்து எவ்வளோ அளவில் நாம் இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற தகவலை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் நேரடியாக பாருங்கள். உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலையும் இது போல் செடிகள் வந்து இலைகள் வந்து மஞ்சள் நிறத்தில் மாறுது, இலைகள் வந்து காஞ்சி போகுது, எதனாலன்னு தெரில அப்படின்னு ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் கொடுங்க. இது வந்து பலா செடி, இது பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து வாட்டர் ஆப்பிள் செடிங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் செடியிலும் பாருங்கள் இலைகளெல்லாம் வந்து முனையில் வந்து காஞ்சி போயிருக்கு. அப்போ இதுக்கு வந்து மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இது போல் இந்த பழச்செடிகள் வந்து இது போல் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த நம்ம காய்கறி செடிகளில் தான் இந்த மெக்னீஷியம் குறைபாடு வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த மிளகாய் செடி, தக்காளி செடி, இந்த மாதிரி செடிகளில் வந்து மெக்னீஷியம் குறைபாடு இருந்தால் பூக்கள் அதிகமாக வைக்காது, காய்கள் நிறைய காய்க்காது. ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த எப்சம் உப்பு கரைசலை வந்து நாம் அந்த செடிகளுக்கு கொடுக்கும்போது அந்த செடிகளில் மிளகாயும் சரி தக்காளியும் சரி நல்லா அருமையாக சூப்பராக வரும், அழகாக வரும், பெருசு பெருசாக வருங்க. அந்த காய்களும் தக்காளியெல்லாம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். மிளகாய் வந்து அதிக அளவில் மிளகாய் காய்க்கும். என் மாடி தோட்டத்தில் செடியில் வந்து நிறைய மிளகாய், கருப்பு மிளகாய், மஞ்சள் மிளகாயெல்லாம் வச்சுட்ருக்கேன். செடிகளில் நிறைய மிளகாய் காய்ச்சிருக்கு. இந்த எப்சம் உப்பை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ அற்புதமான ரிசல்ட் கொடுக்குதுங்க. இது வந்து என்னது செயற்கை உரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து இயற்கையான முறையில் பயன்படுத்தக்கூடியது தான். நம்ம முன்னோர்களெல்லாம் பயன்படுத்திய ஒரு வழிமுறை தாங்க இந்த எப்சம் உப்பு. இதை வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உரக்கடைகளில் கூட கிடைக்குது, அப்படின்னா மருந்து கடைகளில், இது போல் கடைகளில் கிடைக்குது. இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான விலைகளெல்லாம் கூட கிடையாதுங்க. ஒரு 100 ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடியது தான். 1 கிலோ நம்ம வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் 20 டைம் நம்ம அதை பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம அதிகமான உப்பை போட்டு நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை. ஒரு 4 லிட்டரு தண்ணிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டுமே இருந்தாவே போதுங்க. அப்போ ஒரு செடிக்கு வந்து நம்ம 500 ml வந்து நம்ம ஊற்ற போகிறோம். அப்போ அந்த 4 லிட்டரில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 செடிகளுக்கு நம்ம அந்த தண்ணியை ஊற்றலாம். அப்போ வந்து அது ரொம்ப வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கனமாகவும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதிகமாக வந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. அப்படி பயன்படுத்தினோம்னா செடிகள் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அது போல் அளவுக்கு அதிகமாகவும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. சொன்ன குறிப்பிட்ட அளவில் மட்டுமே நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். அது எப்படி நம்ம ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற தகவலை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் விபி நேச்சுரலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோக்களை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாடித்தோட்டம் விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் ஓகேன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடிகளுக்கு சத்து டானிக் செய்யறதுக்கு நம்ம முதல்ல பயன்படுத்த போகிறது இந்த தண்ணி தாங்க. இந்த தண்ணி வந்து பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு 4 லிட்டர் எடுத்துக்கலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 4 லிட்டர் தண்ணி தேவைப்படும். முதல்ல நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம்.
அது கூட வந்து பார்த்தோம்னா இந்த எப்சம் உப்பு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால உப்பு அப்படின்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை வந்து நம்ம பயன்படுத்த போகிறது இல்லைங்க. ஏன்னா அந்த உப்புல வந்து சோடியம் குளோரைடு இருக்கிறதால அதை வந்து செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த எப்சம் உப்புல வந்து பார்த்தோம்னா மெக்னீஷியம், சல்பர் 2 தாதுக்கள் இருக்கிறதால இது வந்து செடிகளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு இதுவாக இருக்குங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தோம்னா இந்த அதிகமான சத்துக்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த எப்சம் உப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பாருங்க, இதுதாங்க அந்த எப்சம் உப்பு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்மல் உப்பெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிறதாங்க. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த உப்பை வந்து நம்ம இந்த 4 லிட்டரு தண்ணியில் வந்து நம்ம போட்டு நல்லா கரைச்சிக்கிறோங்க. இது வந்து நம்ம தண்ணியில் போட்டோன்னே நல்லா கரைஞ்சிரும். நம்ம கைவிட்டுக்கும் நல்லா இது கலக்கிக்கலாம். அதாவது டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம இதில் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டு அது நல்லா கரைஞ்ச உடனே இதில் ஒரு 500 ml தண்ணியை வந்து நம்ம எடுத்து ஒவ்வொரு செடிகளுக்கு நம்ம ஊற்றும் போது அந்த செடிகளுக்கு தேவையான அந்த மெக்னீஷியம் வந்து இந்த எப்சம் உப்பு மூலயமா வந்து கிடைக்குது. அதாவது இந்த எப்சம் உப்பு வந்து பார்த்தோம்னா அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குதுங்க. அந்த இலைகளில் வந்து பார்த்தோம்னா அந்த இலைகளெல்லாம் வந்து க்ரீனிஷாக வளர்கிறதுக்கு இந்த எப்சம் உப்பு வந்து ரொம்பவே பயன்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு செடிகளுக்கு மிக முக்கியமானது இந்த மெக்னீஷியம் தாங்க. இந்த மெக்னீஷியம் இருந்தால் தான் அந்த செடிகள் வந்து ஆரோக்கியமாக வரும், நல்ல க்ரீனிஷாக. ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆக்சிஜன் ரொம்பவும் முக்கியமோ அது போல் செடிகளுக்கு இந்த மெக்னீஷியம், அதாவது இந்த சத்து வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம இதை வந்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம 500 ml எடுத்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் வந்து அந்த செடியினுடைய வேர்கள் எல்லாம் வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த தண்ணியை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இன்னும் வந்து அந்த இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் சூப்பராக தரும். அதாவது இலைகள் மேலே நம்ம நேரடியாக தெளிக்கிறதால இலைகள் வந்து அந்த இலைகள் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறமாக மாறுதில்ல, அதெல்லாம் இல்லாமல் க்ரீனிஷாக மாற்றிடும். இன்னும் இலைகளும் நல்ல முறையில் வரும். இதை எடுத்து நம்ம ஒவ்வொரு செடிகளுக்கும் நம்ம ஒரு 500 ml ஊற்றலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த எப்சம் உப்பு மிக்ஸ் பண்ண அந்த தண்ணீரை நாம் அந்த ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அந்த வாட்டர் கேனில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அந்த இலைகள் மீது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. அந்த இலைகள் மீது ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலைகள் வந்து முழுமையாக வந்து அந்த தண்ணியில் வந்து நிலையணும். அப்படி நிலையும் போது அந்த செடிகள் வந்து நல்லா க்ரோத்தாக க்ரீனிஷாக வருங்க. அந்த இலைகள் மேலே நேரடியாக அந்த தண்ணி படுறதால அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த அந்த மஞ்சள் நிறமாக மாறக்கூடிய அந்த தாக்குதலை வந்து அது வந்து முறியடித்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக க்ரீனிஷாக வரத்துக்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய ஒளியை வந்து அது அந்த இலைகள் எடுத்து அது ஒளிச்சேர்க்கையும் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வரும். அதாவது நம்ம வேர்களுக்கும் இந்த கரைசலை வந்து பயன்படுத்தலாம். இது போல் ஸ்ப்ரே மூலியமாகவும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நம்ம இந்த வெயிலில் பண்ணக்கூடாதுங்க. குறிப்பாக காலையில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெயில் தாழ்ந்த பிறகு இந்த மாலை வேலையில் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணணுங்க. நம்ம வெயில் டைமில் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த செடியினுடைய இலைகள் வந்து கருகி இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வெயில் டைமில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. வெயில் இல்லாத நேரத்தில், அதாவது காலையில் இல்லைன்னா மாலை வேலையில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் தருதுங்க. இது போல் இந்த எப்சம் உப்பை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த செடிகளுக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த எப்சம் உப்பை பொறுத்தவரையிலும் நாம் வந்து மற்ற உரங்களோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாங்க. அதாவது இந்த மாட்டு தொழு உரம், இந்த வெஜிடேபிள் கம்போஸ்ட்டு, இது போல் இருக்கக்கூடிய மற்ற உரங்களோட இந்த எப்சம் உப்பை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எல்லா சத்துக்களும் ஒன்றா போய் செடிகளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த எப்சம் உப்பை வந்து நம்ம வந்து மாடி தோட்டத்தில் நம்ம செடிகளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு முறையில் வந்து பயன்படுத்தும் போது செடிகள் வந்து ஆரோக்கியமான முறையில் வளரும். அதனால் வந்து இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். காய்கறிக்கு மட்டும், அந்த காய்கறி செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ரோஜாப்பூ செடி இருக்குங்களா, அந்த ரோஜாப்பூ செடிக்கு நாம் இந்த எப்சம் உப்பு கரைசலை கொடுக்கும்போது ரோஜாப்பூ செடி வந்து அவ்வளோ சூப்பராக வளருங்க.
நீங்கள் ரோஜாப்பூ செடிக்கு கொடுத்து பாருங்கள். அந்த செடியும் சூப்பராக வரும், அந்த பூக்களும் நல்ல டார்க்னஸ்ஸாக வருங்க. அந்த கலர் வந்து சொல்லுவோம் இல்லையா, பூக்களுடைய கலர் அது வந்து ரொம்ப டார்க்னஸ்ஸாக வரும். இந்த ரோஜா செடிக்கு இந்த எப்சம் உப்பு கரைசல் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்டு தரும். இந்த எப்சம் உப்பு வந்து மாடி தோட்டத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா இல்லைங்க. நாம் வீட்டு தோட்டத்துக்கும் பயன்படுத்தலாம், மரங்களுக்கும் அதாவது பழமரங்களுக்கும் நாம் பயன்படுத்தலாம். அதை வந்து அளவை பொறுத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள் வந்து சின்ன பாட்டில் இருக்கிறதால அதனுடைய மண் வந்து கொஞ்சமாக இருக்கும். அந்த மண்ணுக்கேற்ற அளவு மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ மரத்துக்கெல்லாம் நம்ம கொடுக்கணுன்னா அந்த மரத்துக்கேற்ற அளவு ஒரு 4 டீஸ்பூன் அது மாதிரி வந்து நம்ம 4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு நாம் கொடுக்கும்போது அந்த சத்து வந்து அதுக்கு கிடைக்கும். இது போல் வந்து நாம் இந்த எப்சம் உப்பு வந்து நாம் செடிகளுக்கு கொடுக்கலாங்க. குறிப்பாக நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த லெமன் செடி, அதே மாதிரி ஸ்வீட் லெமனு, சாத்துக்குடி செடிகள்லாம் வந்து இந்த எப்சம் உப்புனுடைய கரைசல் வந்து கொடுக்கும்போது அந்த செடிகள் வந்து சூப்பராக வளரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பழங்களும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த எங்கள் லெமன் செடி வந்து பூக்கள் வைக்காமல் காய்கள் வைக்காமல் இருந்தது. இப்போ பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும், 2 காய்கள் வச்சுருக்கு. இந்த எப்சம் உப்பு நான் அந்த கரைசல் கொடுத்த உடனே தாங்க ஒரு மாதத்துக்கு முன்னே கொடுத்தேன். இப்போ நல்லாவே வந்துட்டுருக்கு. அது பக்கத்துலேயும் பார்த்தோம்னா இந்த ஸ்வீட் லெமன் செடிங்க, ஸ்வீட் லெமன் செடியிலையும் அந்த காய்கள் வந்து எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த சிட்ரிக் அமிலம் இருக்கக்கூடிய இந்த செடிகளெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த எப்சம் உப்பு வந்து ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் கொடுக்குதுங்க. அதாவது நம்ம மண்ணோட தன்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உரங்களை கொடுத்து நாம் செடியை வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர்க்கலாம். மண்ணில் வந்து இந்த சத்துக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது சத்துக்களை வந்து நம்ம கொடுத்து செடிகளை வந்து சூப்பராக மீட்டெடுக்கலாங்க. அப்போ மாடி தோட்டத்தில் இந்த எப்சம் உப்புனுடைய பயன்பாடு நமக்கு தேவைப்படும். அதாவது மாதத்தில் 1 முறையோ இல்லை 2 முறையோ இந்த எப்சம் உப்பு கரைசலை மாடி தோட்டத்தில் நம்ம இருக்கிற செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் நல்லா சூப்பராக வரும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதுக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நன்றி.